வணக்கம். கூலி படம் எப்படி இருக்கு? முதல் பாதியை நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடுல காலை 6 மணி ஷோ வெளியாகி அந்த முதல் பாதியை நம்ம பார்த்திருக்கோம். படம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 49 நிமிடங்கள் வரைக்கும் முழு நீள படமாக எடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த் மற்றும் பல்வேறு, அதாவது மலையாளம், கன்னடா, தெலுங்கு இல்ல அனைத்து மொழியில் இருக்கக்கூடிய முக்கிய நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படத்துடைய முக்கிய கதை பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தை மையமா வச்சுதான் இந்த படம் கதைக்களமே தொடங்குது. இதுல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா அங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் லீகலா பண்ற மாதிரி கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காங்க. அவரை சுற்றி நடக்கக்கூடிய இந்த கதை தான். இதுல நடிகர் ரஜினிகாந்த் எப்படி உள்ள வருகிறார் அப்படின்னு பார்த்தா, ரஜினிகாந்த் சென்னையில ஒரு மேன்சனை நடத்திட்டு இருக்கார். அங்க இருக்கக்கூடிய அவருக்கு இந்த கதையில ஒரு 30 வருடம் பிளாஷ்பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரி இடைவேளை வரைக்கும் ரசிகர்களுக்கும் படம் பார்க்கறவர்களுக்கும் தெரிய வரல. 30 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது, 30 வருடங்களுக்கு முன்பு இவர்கள் யார் யார் என்ற ஒரு சஸ்பென்ஸை வச்சு இந்த படமானது நகர்கிறது. படம் முழுக்க முழுக்க, அதாவது ரத்தம் தெறிக்க தெறிக்க, ரத்தம் சொட்ட சொட்ட அப்படிங்கிற அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. ரஜினிகாந்த் எப்படி உள்ள வராருன்னு பார்த்தா சத்யராஜோடைய நண்பராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது சத்யராஜ் உயிரிழந்தாரு. அவர் எப்படி உயிரிழக்கிறாரு, அவரை உண்மையாக உயிரிழந்து விட்டாரா இல்ல யாராவது கொலை செய்து விட்டார்களா, அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கவும் அவருடைய மரணத்துக்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் வருகிறாரு. கதை இப்படியாக செல்கிறது. நம்ம லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல பார்த்தோம்னா பாடலுக்கு பெரிதளவு முக்கியத்துவம் கொடுத்துக்க மாட்டாரு. ஆனால் விஜய் மற்றும் ரஜினி இது போன்ற முக்கியமான மக்கள் கொண்டாடும் ரசிகர்களை எடுத்து கொண்டு வரும்போது, அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வரும்பொழுது அந்த பாடல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்படி இந்த படம் கதையாது முதல் கட்டத்தில் தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து செல்லும் பொழுது 2 இடங்கள்ல பாடல்கள் வருது. ஒன்று ரஜினிகாந்துக்கு என்ட்ரி பாடலாக அந்த சிட்டுக்கு சிட்டுக்கு அந்த பாடலும், அப்புறம் பெரும்பாலும் பேசப்பட்ட அந்த மோனிகா பாடலும் முதல் பாதியிலே இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து ரசிகர்களை விறுவிறுப்பாக வைத்துக் கொண்டிருப்பதாக 30 வருடங்களுக்கு முன்பாடி ரஜினிகாந்த் எப்படி இருந்தார், ரஜினிகாந்துக்கும் சத்யராஜும் என்ன பழக்க வழக்கம், இவர்கள் நண்பர்கள் என்று காட்டப்படுகிறது. அதே சமயம் நாகார்ஜுனா யார்? நாகார்ஜுனா இவர் படத்துல ஆரம்ப கட்டத்தில இருந்து ரஜினிகாந்தை பார்க்கும்போது உன்னை நான் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறேன், என் நினைவுல வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடைவெளி வரைக்கும் சில சந்திப்புகள் நடக்கிறது. இந்த படத்துல ஆரம்ப கட்டத்திலிருந்து ஆக்ஷன் பிளாக் மிக ஒவ்வொரு இடத்துக்கும் சண்டைகள் காட்சிகள் மிக அருமையாக வைத்திருக்கிறார்கள். படம் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஒளிப்பதும் சரி, இசை மற்றும் அனைத்துமே மிக நுட்பமாகவும் அனைவரும் ரசிக்கும் அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அதே சமயம் ரஜினிகாந்தோடைய வேலை இரண்டாவது இன்டர்வலுக்கு பின்பு தான் இருக்கு. அந்த இப்போது வரைக்கும் நமக்கு இடைவெளி வரைக்கும் நம்ம திரைப்படம் பார்த்திருக்கோம். இனி இடைவெளிக்கு பிறகு இந்த படம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன கதை முழுவதும் சொல்ல வருகிறார்கள், எதற்காக ரஜினிகாந்த் உள்ளே இவர்கள் பழி வாங்குறார், அதே சமயம் இவங்க என்ன பண்றாங்க, அந்த விசாகப்பட்டினம் அந்த துறைமுகத்தில் என்ன நடக்குது, என்ன பிசினஸ் நடக்குது என்பது தெரிய வரும். இந்த நாகார்ஜுனாவுடைய டீம்ல அவ்வப்போது போலீஸ்காரங்க ஸ்பை, அதாவது ரகசியமா கண்காணிக்கிறதுக்காக இறங்குறாங்க. அவங்களை ஒவ்வொருத்தரா கொலை செஞ்சுட்டு வர்றாங்க. இதுல சோபின் சாபிர் மிக முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு. அவர் யார்? அவருடைய கதாபாத்திரம் மிக நுட்பமாகவும் ஒரு ரகசியமாகவும் லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். அந்த கதை அவருடைய கதாபாத்திரம் தான் படத்தை முதுகெலும்பாக தாங்கக்கூடிய காட்சிகளாகவும் இருக்கு. அடுத்தடுத்த சஸ்பென்ஸ்களையும் கொண்டு வரக்கூடிய காட்சிகளாகவும் இருக்கு. இந்த படம் லோகேஷ் கனகராஜுடைய பாணியில இருந்தாலும் ரஜினிக்காக சில முக்கியமான அம்சங்களை செஞ்சிருக்காங்க. ரஜினியை கொண்டாடும் விதமாக அவருடைய பழைய அந்த நையல், நக்காண்டி இது போன்ற கதாபாத்திரங்கள், சீன்கள், காட்சிகள் அனைத்தும் வச்சிருக்காங்க. தொடர்ந்து படம் விறுவிறுப்பா செல்லக்கூடிய தற்போது இடையில விட்டுருக்காங்க. தொடர்ந்து இந்த படம் எந்த அளவுக்கு சொல்லுது, எந்த அளவுக்கு செல்லுது, ஆனா படத்தை ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு இருக்கு. குறிப்பா லோகேஷ் கனகராஜ் குறிப்பிட்ட மாதிரி 1000 கோடி படம் வசூல் பண்ணுதான் தெரியாது, ஆனா ஒவ்வொரு ரசிகரும் 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கும் அளவுக்கு ரசனை உள்ள அளவுக்கு இருக்கும் என்பதை தெரிவிச்சார். முதல் பாதி கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் பாடல்கள் சற்று இடையில் வந்தாலும் இப்போதைக்கு கதையை நோக்கி படம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இடைவெளிக்கு பிறகு என்ன நடக்குது என்பது தொடர்ந்து நம்ம இந்த திரையரங்குல பார்க்கலாம். தந்தி டிவிக்காக முதல் பாதியை விமர்சனமாக கேரளாவிலிருந்து கோவை செய்தியாளர் கார்த்திக்கும் ஒளிப்ப இமானுவேலும் தந்திருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்
பல வருடங்கள் இடைவெளி தளபதி பிறகு விஜய் இந்த படத்துல எப்படா ஒரு பெரிய கலகலப்பும் கைகலப்பும் மீ டூ லவ் யூ தேங்க்யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.